ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை. பட் அதில் மற்றவங்களோட கிரெடிட்ஸ் இருக்குது. அந்த கிரெடிட்ஸ் வந்து எனக்கு தேவையில்ல. இல்லை ஏதோ டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு வேணாம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் மாற்றணும். அதை மாற்றிட்டு நான் வேறு ஏதாவது எடிட் பண்ணணும். அந்த மாதிரி நினைக்கும் போது நீங்கள் ஆன்லைனில் வந்து போக தேவை கிடையாது. உங்களோட ஃபோன்லேயே அதுக்கான ஒரு டிஃபால்ட்டான ஆப்போ இல்லை அதுக்கு எடிட் பண்ணுற மெத்தடோ இருக்குது. அது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் பார்க்க போகிறேன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போயிட்டோ இல்லை ஐ லவ் பிடிஎஃப் அந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு போயிட்டு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக எடிட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து உங்களோட பிடிஎஃபே வந்து உங்களோட பிடிஎஃபாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். ஸோ எந்த பிடிஎஃபோட பேஜஸ் வேணுமோ அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் வந்து ஏதாவது எழுதணும், உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்லேயே எழுதும் அப்படின்னா அந்த டூடல் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் போய் டூடல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எழுதுனாலும் எழுதிக்கலாம், பாக்ஸ் போடனாலும் பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, சப்போஸ் வந்து எனக்கு அந்த கிரெடிட்ஸ் வந்து நான் மேலே ஏதோ ஒரு இருக்குது, அந்த மாதிரி நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்ஜெக்ட் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் எரேசர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மேலே அந்த டெக்ஸ்ட்டோ இல்லை அவங்களோட பேரோ எதுனாலும் எடுத்துக்கலாம். வேறு எதாவது டெக்ஸ்ட் வேணுனாலும் பண்ணிக்கலாம். அது வேணுன்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை வேணும்னாலும் டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த செலக்ட் பண்ணி எல்லாம் எடிட் பண்ணி வச்சு தான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் கேலரியில் போய். அதில் பார்த்தோம்னா அந்த 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணோம்னா ஜென்ரேட் பிபிடி பிடிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோடனே அந்த பேஜ் எல்லாம் அப்படியே லைனாக வரும். ஆனால் வந்து எப்படி இருக்குன்னா, சப்போஸ் வந்து மிக்ஸ் ஆகிருந்தாலோ இல்லை அரேஞ்ச்மெண்ட் வந்து மாற்றிருந்தாலோ நீங்கள் போய் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அதே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வேணாம் எனக்கு வந்து அந்த பேஜ் தெரில அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதில் கீழே பார்த்தோம்னா அட்ஜஸ்ட் இமேஜ் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட் இமேஜ் அப்படியே கொடுத்த உடனே பார்த்தோம்னா அந்த பாக்ஸாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி அது வரும். ஸோ அதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு பேஜ் விட்டு போச்சு அப்படின்னா அதை இந்த ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் கேலரிக்குள்ளார போவோம். கேலரிக்குள்ளார போயிட்டு வேறு என்ன இமேஜ் வேணுமோ அதை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு 1 2 3 கூட செலக்ட் பண்ணிட்டு கடைசி கீழே வந்து கடைசி பேஜ் ஆட் ஆகிக்கும். அப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது எப்படி முன்ன சொன்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணால் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் இமேஜ் இல்லை நார்மலாகவே வச்சு கூட நீங்கள் பண்ணோம்னா அந்த பிடிஎஃப் கூட வந்து இதாகிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம ஜென்ரேட் பண்ணால் டைரெக்டாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் சேவ் பட்டன் மாதிரி இருக்கும். அந்த சேவ் பட்டன் கொடுத்தோம்னா கீழே பார்த்தோம்னா அந்த நேம் டேப் மாதிரி வரும். ஸோ அந்த நேம் டேப் யூஸ் பண்ணி அந்த நேமில் வந்து நம்ம என்ன சேவ் பண்ணிங்க, சப்போஸ் நான் 1 2 3 கொடுக்குறேன், சேவ் பண்ணாலும் அந்த நேமோட வந்து போய் சேவ் ஆகிக்கும். ஸோ இப்படியாக நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து எந்த ஒரு இதுக்குமே போகாமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் என்ன பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். நார்மலாக பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணி போட்டிங்களோ அதே மாதிரி பக்காவாக உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கிடைச்சிரும். ஸோ இப்படியாக நீங்கள் எந்த இதுக்குமே போக தேவை கிடையாது. அசால்ட்டாக நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே அதில் இருக்கிறத வச்சே நீங்கள் அழகாக எடிட் பண்ணி, இன்னொரு விஷயம் என்னன்னா எடிட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.